உண்மையாவே வெற்றினா என்ன? ஸோ இந்த ஒரு விஷயத்துல ஒவ்வொருத்தவங்க கண்ணோட்டமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் நெறைய பணம் சம்பாரிக்கணும். ஒரு சில பேருக்கு பெரிய பணக்காரன் ஆகணும். ஒரு சில பேருக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இல்ல கவர்மெண்ட் ஜாப்‌க்கு போகணும். ஸோ இந்த மாரி நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், யூடியூபர் ஆகணும், பெரிய ஆக்டர் ஆகணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும், பாடி பில்டர் ஆகணும். ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தவங்க கண்ணோட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா, நம்ம வெற்றி அப்படின்னு நெனைக்கிறது, அது மட்டும் தான் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்ம ஒரு விஷயம் நெனச்சிருக்கோம். இதெல்லாம் அச்சீவ் பண்ணா இதுதான் என்னோட பெரிய சக்சஸ் அப்படின்னு நம்ம நெனச்சிருக்கோம்னா, அத அச்சீவ் பண்றது மட்டும் தான் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம்ல. இப்ப டே பை டே வந்து நம்ம ஒர்க் பண்றோம். அந்த விஷயத்த இம்ப்ரூவ் பண்றோம். நம்ம ஒர்க்க வந்து நம்ம பெஸ்ட்டா குடுக்குறோம். நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்னாலே, நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான். நீங்க பண்ற வேலைய பெஸ்ட்டா பண்றீங்க. இல்ல நேத்து பண்ணத விட இன்னைக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ற ஒர்க்க வந்து பெஸ்ட்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே, நீங்களுமே ஒரு வெற்றியாளர் தான். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிரும்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம நெனச்ச அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போக ஆரம்பிச்சுருவோம். ஸோ நம்ம வெற்றின்னு நெனைக்கிறோம்ல ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்ம வெற்றின்னு நெனைக்கிறோம்ல, இப்ப அந்த இடத்துக்கு நம்மளோட சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் வந்து நம்மள ஒரு நாள் கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்த்துரும். அப்ப நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம இவ்வளோ ட்ரை பண்றோமே, இவ்வளோ எஃபோர்ட் போடுறோமே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஆனா நான் நெனச்ச இடத்துக்கு போகவே முடியல. நெனச்ச விஷயங்கள வந்து எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம நெனச்சு என்ன பண்ணிடுவோம், அப்படியே டயர்ட் ஆயிரும். நமக்கு எது பண்ணயுமே புடிக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துக்கு போக புடிக்க மாட்டேங்குது. இல்ல அந்த ப்ராசஸ பண்றதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம வெற்றியாளர், உண்மையாவே நம்ம வெற்றியாளர் தான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விஷயத்த பண்றதுக்கான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இப்ப நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இந்த இடத்துக்கு நான் போகணும். இதுதான் என்னோட வாழ்க்கையோட டார்கெட்டு அப்படின்னு நம்ம ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கான எனர்ஜி ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கும். அதுக்கான அந்த ஹோப் இருக்கும். ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு சந்தோஷமா அந்த இடத்துக்கு நம்மளால டிராவல் பண்ண முடியும். எப்ப? நம்மளோட ஒர்க்க வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி, நம்மள நம்ம கூட தான் கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம போய் இன்னொருத்தவங்க இப்ப இந்த இடத்துல இவங்கள மாரி நான் இருக்கணும். இல்ல இவங்க இருக்க இடத்துல வந்து நான் இருக்க தான் ஆசைப்படுறேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. இப்ப நான் முன்னாடி எப்படி இருந்தேன்? போன மாசம் எப்படி இருந்தேன்? இல்ல போன வருஷம் எப்படி இருந்தேன்? அத விட நான் இப்ப எப்படி இருக்கேன்? இல்ல நேத்து இருந்தத விட நான் என்ன அப்டேட் ஆயிருக்கேன்? இல்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்? இல்ல எத பெஸ்ட்டா குடுத்துக்கிட்டு இருக்கேன்? இல்ல எத பெஸ்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படின்னு உங்கள நெனச்சு நீங்களே பெருமைப்பட்டுக்கணும். உங்கள நெனச்சு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கணும். இப்ப நம்மளே செலிப்ரேட் பண்ணலன்னா யார் செலிப்ரேட் பண்ணுவா? ஸோ நீங்க வெற்றியாளர் தான். அப்ப நம்ம எல்லாருமே வெற்றியாளர் தான் அப்படின்னு நம்ம பண்ற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அந்த விஷயத்த கன்டினியூஸா நம்ம பண்ணாலே, நம்ம நெனைக்கிற அந்த இடத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் நம்ம போயிருவோம்.